மொழிப்போர் தியாகிகள் குறித்து அதிகமாக பேசப்படுது அப்படின்றது பார்க்குறேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இந்த முறை இதை பற்றி நம்ம அதிகபட்சமாக பேசுறதுக்கு இல்லை அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்கு, இன்னைக்கும் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதா? வட இந்தியா மாறாதவரை, டெல்லி அதிகாரம் மாறாதவரை, அவர்கள் தங்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்ளாதவரை, தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தென்னிந்தியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிற பார்வை இருக்கும் வரை இந்த அழுத்தம், இந்த போராட்டம் எப்போது இருந்து கொண்டுதான். ஒரு பக்கம் பராசக்தி படத்தினுடைய அந்த பேச்சுக்கள் அப்படின்றது அதிகமாகுது. அப்போ இதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு ஒரு அரசியலை முன்னெடுக்குது திமுக. தான் பாஜகங்கிற இந்த நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு ஆளுகிற கட்சி தன்னை ஒரு மத அடையாளமாக வலியுறுத்தி இந்தியாவுடைய செக்குலரிசத்தை கேள்வி கேட்டு வழிபாட்டு தலங்கள் மீது கை வைத்து இது ஒரே நாடு வைதிக இந்து மதம் என்று மாற்றுகிற போது நாங்கள் எங்கள் மொழியின் அரசியல் பேசுறது பெருமையாக தான் நினைக்கிறோம். 2026 அதை பேசுறதுக்கான தேவை என்னவா இருக்கு? இன்னைக்கும் அழுத்தம் இருக்கா? மக்கள் வரி பணத்தில் உட்கார்ந்து இருக்கிற குந்திக்கிட்டு இருக்க ஆளுநர் நாங்கள் ஏற்றுக்கிற எந்த சட்டத்தையும் மதிக்கிறது இல்லை. இது ஒரு ஸ்டேட் பாலிசி, பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்களாட்சி என்பதை மறந்துட்டார். நீங்க ஆளுநர் வெளிநடப்புன்னு தமிழ்நாட்டில் மட்டும் படிக்கல, கர்நாடகா படிக்கிறோம், மேற்கு வங்கத்தில் படிக்கிறோம், இங்கே கேரளா படிக்கிறோம். ஒரு ஒன் மைண்ட் செட்டை செட் பண்ணி எதெல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி லீட் பண்ணுதோ, பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் இருக்கோ அவங்களெல்லாம் நாங்கள் காலி பண்ணுவோங்கிற மனதில் இருக்கல. அப்போ ஒரு பெரிய நெருக்கடி நாங்கள் தள்ளுறோம். இப்போ அண்மையில் விஜய் அவர்களுடைய கூட்டத்தில் அவங்க பேசும்போது கூட 40% வாக்கு எங்களுக்கு இருக்கு. தனக்கே போராடாத ஆளு, தன் படத்துக்கே போராடாத ஆளு ஒரு சென்சார் போர்டு பாஜக இதை தடுத்துருக்குன்னு நாங்களே சொல்கிறோம். விஜய் பாஜக இயக்கப்பட்ட ஆளு தான். பாஜக சிறுபான்மை வாக்குகளை திமுக பிரிக்கணும்னா சோசப் விஜய்னு ஒருத்தர் கொண்டு வந்தால் அது பெரியும் நம்புது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் நேரட்டிவ் தான் நாங்கள் நம்புகிறோம். நாங்களே சொல்கிறோம் பிஜேபிக்கு எதிர்த்து பேசியாங்கிறோம். கோயம்புத்தூர் எப்பவுமே அதிமுகவோட கோட்டை, அதை உடைக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பமா தான் இருக்கு. ஒருவேளை இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் கோவையில நிறுவப்படல. அது கோட்டையில பெருமரியாதைக்குரிய எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி நினைக்க ஓட்ட போட்டாரு. அப்ப இந்த பேச்சு அப்படின்றது ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால இந்த பேச்சு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அவங்களுடைய கோட்டை தான் இது அப்படி இல்ல, அது ஒரு பின்பம் தான். எல்லாம் ஒரு சீட்டுக்காக தான்ப்பா பண்றாரு. அது குறிப்பா கோயம்புத்தூர்லயே சீட்டு கேட்பார் போல இருக்கு அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? அதையுமே தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா. அது சீட்டா இல்ல என்னங்கதான் முடிவு பண்ண தலைமை கழகம், அது எங்க தலைவர் முடிவு நிற்பார். இல்ல இதெல்லாம் சீட்டுக்காக தான் பண்றீங்களா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திமுகவின் மாணவர் அணி செயலாளர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்களை இங்க பார்த்ததுல மகிழ்ச்சி எங்களுக்கும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாளாக உங்களுடைய இந்த டூர் தான் பார்க்குறேன், நல்லா இருந்துச்சு. நன்றிங்க. எனக்கு என்னன்னா, இப்போ இங்கே கோயம்புத்தூரில் இன்னைக்கு இந்த விளையாட்டு போட்டிகள் அப்படின்றதெல்லாம் நடக்குது, அதை பார்க்குறீங்க. இதெல்லாம் தாண்டி கட்சி பணிகள் ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது குறிப்பாக இந்த 2026 தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொழிப்போர் தியாகிகள் குறித்து அதிகமாக பேசப்படுது அப்படின்றது பார்க்குறேன். ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? இந்த முறை இதை பற்றி நம்ம அதிகபட்சமாக பேசுறதுக்கு இல்லை அழுத்தம் அந்த அளவுக்கு இருக்கு, இன்னைக்கும் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றதா? மொழிப்போருங்கிறது இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே இருக்கும். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துகள் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக, அலுவலக மொழியாக ஹிந்தி தான் பிரதானம் என்கிற திணிப்பு இருக்கும் வரை, வட இந்தியா மாறாதவரை, டெல்லி அதிகாரம் மாறாதவரை, அவர்கள் தங்கள் மனநிலையை ஏற்றுக்கொள்ளாதவரை, தமிழர்கள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், தென்னிந்தியர்களை இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கிற பார்வை இருக்கும் வரை இந்த அழுத்தம், இந்த போராட்டம் எப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்னும் சரியாக சொல்லணும்னா, வட இந்திய ஆட்சியாளர்களின் மனநிலை மாறாதவரை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்ட குணம் ஒருபோதும் குறையாது. ஓகே, ஸோ அதை பற்றி நானே கேட்கலான்னு நினச்சேன் சார். ஏன்னா இப்போது தேர்தல் நெருங்க ஒரு பக்கம் பராசக்தி படத்தினுடைய அந்த பேச்சுக்கள் அப்படின்றது அதிகமாகுது. அப்போ இதை மையப்படுத்தி தான் இன்னைக்கு ஒரு அரசியலை முன்னெடுக்குது திமுக அப்படின்ற பேச்சுக்களும் இருக்குது, விமர்சனமும் இருக்குது. இப்போ அதை நோக்கி தான் நகருதா? ரெண்டு தான். பாஜகங்கிற இந்த நாட்டை ஆளுகிற ஒன்றிய அரசு ஆளுகிற கட்சி தன்னை ஒரு மத அடையாளமாக வலியுறுத்தி இந்தியாவுடைய செக்குலரிசத்தை கேள்வி கேட்டு வழிபாட்டு தலங்கள் மீது கை வைத்து இது ஒரே நாடு வைதிக இந்து மதம் என்று மாற்றுகிற போது நாங்கள் எங்கள் மொழியின் அரசியல் பேசுறது பெருமையாக தான் நினைக்கிறோம். அது தேர்தல் காலமோ தேர்தல் இல்லாத காலமோ
பெருமுறையாக எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுக்கு சொன்னதான், இது அறப்போராட்டம் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். எங்கள் மொழி மீது யார் கை வைத்தாலும், அது வெறும் மொழி அல்ல, எங்களுடைய தமிழ்நாடு எங்கள் நிலத்துக்குள் வாழ்கிற ஒரு சகோதரத்துவத்தின் மீது வைக்கிற கை அது. ஏன்னா இன்னைக்கு நான் பார்க்குற எல்லாரும் ஆங்கிலத்தை ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுகிறோம், ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறோம். ஆங்கிலம்ங்கிற மொழியால் ஒரு தகவல் தொழில்நுட்பத்தை, ஆங்கிலம்ங்கிற ஒரு மொழியால் ஒரு வேலை வாய்ப்பை பெறுறோம்னா அது இந்தியாவில் சாத்தியப்படுத்திய இயக்கம் திமுகங்கிற இயக்கம். தமிழை காத்து தமிழ் ஐடென்டிட்டியை பெருமையை பிடிச்சி தமிழுடைய பெருமை பேசுறது, தமிழ்நாட்டு உரிமை பேசுறது ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு உலக மொழியாக, அறிவியல் மொழியாக வளர்ந்துருக்கிற ஆங்கிலத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியும். ஆனால் புதுக்கோட்டை வந்தாலும், மதுராந்தகம் வந்தாலும் மரியாதைக்குரிய பிரதம அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ ஹிந்திலாம் பேசுகிறாங்க. அப்போ அவர்கள் நினைப்பது இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி, இந்தியாவுடைய ப்ரைட், இந்தியாவுடைய அடையாளம் ஹிந்தி என்று சொல்கிற போது நாங்கள் சொல்கிறோம், இந்தியாவின் அடையாளம் ஹிந்தி மட்டுமில்லை, ஹிந்தி இருக்கட்டும். ஹிந்தி பேசுகிற பிரதேசங்களாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், அந்த மாநிலங்கள் இருக்கட்டும். நாங்கள் ஒன்றும் இந்தியை விட நாங்கள் மேலானவர்கள் கேட்கல, நானும் ஒன்றுங்கிறோம் இந்த நாட்டுக்களை. அவர்கள் உடனே அந்நிய மொழி ஆங்கிலம் எப்படிங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பார்க்குற உங்கள் எல்லாருக்குமே ஆமாம், இங்கிலீஷ் இங்கிலாந்துலேருந்து வந்துச்சு, ஹிந்தி என்ன பக்கத்தில் ஒரு 2000 கிலோமீட்டர் பக்கத்தில் பீகார், யூபி தானே, ரெண்டும் எப்படி அப்படிங்கிறப்போ கேள்வி இயல்பாக வரும். இங்கே நாங்கள் நிற்கிற இந்த கோயம்புத்தூரில் மரியாதை கேட்க வானதி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் நம்ம உள்ளூர் மொழி, உள்ளூர் பாஷா ஹிந்தியை கற்றுக்கிட்டா நல்லது தானே, வேலைக்கு வரவங்கள்ட்ட ஹிந்தி பேசலாமே, ஒரு இணைப்பு மொழிங்கிறது இருக்காங்க. ஒரு வாதம், அது வாதத்துக்கு வைத்து கொண்டால் கூட அந்நிய மொழி ஆங்கிலமா ஹிந்தியா என்கிற வாதத்துக்கு நம்ம உள்ளே போக விரும்பினா, ஹிந்தி என்கிற மொழி எங்களுக்கு அறிமுகமானது 1925 தான். இந்திய பிரச்சார சபாவை மரியாதைக்குரிய காந்தியடிகள் ஆரம்பிக்கிற போது தான் தந்தை பெரியார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இந்திய பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சபா எதுன்னு கேட்குறாரு. அப்போ தான் இங்கே அறிமுகம். ஆனால் ஆங்கிலம் என்கிற மொழி 300 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நிற்கிற இந்த இதுக்கு பேர் ரத்ன சபாபதிபுரம், ஆர்எஸ்புரம். ரத்ன சபாபதி முதலியார் என்கிற நீதி கட்சியுடைய தலைவரால் கட்டமைக்கப்பட்ட லேஅவுட் போடப்பட்ட பகுதி இந்த பகுதி. நீதி கட்சி வந்தபோது இங்கே ஒரு இங்கிலாந்து ஒரு கவர்னன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. இது மேலே ஊட்டியை சல்லீவன் கண்டுபிடித்த போது ஊட்டிங்கிற ஒரு நகரம் எங்களுக்கு கிடச்சிது. ஸ்டெயின்ஸுங்கிற ஒரு பெரிய தொழில்நுட்ப கலைஞர் இங்கே மில்களை கொண்டு தென்னிந்தியாவின் மான்செஸ்டராக கோவையை உயர்த்தி காட்டினார். முதல் கல்வி நிலையத்தை இங்கே அவினாசிங்க செட்டியாரும் சமூக செட்டியார்களும், இதற்கு முன்பு ஜிடி நாயுடு போன்றவர்களும் அறிவியலை கொண்டு வந்தபோது இதற்கெல்லாம் எந்த மொழி எங்களுக்கு உதவுச்சுன்னா, எங்களுக்கு சோறு போட்டுச்சுன்னா ஆங்கிலம் தான். அதனால தான் படிக்கிற பிள்ளைகள் இன்றைக்கி கோயம்புத்தூர்லேருந்து நேராக பெங்களூரோ, நேர லண்டனோ, நேர இங்கிலாந்தோ போகிறோம். யாருக்காவது நேர பாட்னா போகணும், யூபி போகணும் கனவுனா எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு பழக்கப்பட்ட மொழி 2 மொழி எடுத்துக்கொண்டால் போட்டிக்கு தான் எடுக்க முடியும். இதில் உள்ளூர் பாஷா, வெளியூர் பாஷாங்கிற அபிலாஷங்களே எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வரலாற்று ரீதியாகவே வட இந்தியா வெளியூர் தான். வரலாற்றில் அவுரங்கசீப் போன்ற மன்னர்களாகட்டும், இல்லை ராஜபுத்திரர்களாகட்டும், வட இந்திய ஆண்டவர்கள் மத்திய பிரதேசத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததே இல்லை. எங்களுக்கு வரலாறே தெரியாது. எங்கள் தனி மாகாணங்கள் ஒரு காலத்தில் இந்தியா என்கிற நாடு கட்டுகிற போது ஒரு அரசியல் சட்டம் வந்துருச்சு. ஆமாம், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா நாங்கள் உணர்கிற போது அன்னைக்கு எது அந்நிய மொழின்னு பார்த்தா 1925 வந்த காந்தியடிகளால் கொண்டு வரப்பட்ட, இல்லை அதுக்கு முழு ஒரு 10 ஆண்டுகளால் கொஞ்சம் பேசப்பட்ட ஹிந்திக்கு தமிழ்நாட்டில் 40 வரலாறு தான். ஆனால் அதற்கு முன்பு மெட்ராஸ் எங்கள் மாகாணத்தை கட்டி இங்கே கோவன்புத்தூரை கோயம்புத்தூர் என்று மாற்றி ஊட்டியை கொண்டு இங்கு கல்லூரி நிறுவனங்களை கொண்டு எங்களுக்கு ஆங்கிலம் பழக்கப்பட்ட மொழியாக இருந்தது. அப்போ போட்டி என்று வருகிற போது ஒரு இந்திக்காரர்களுக்கும் தமிழர்களுக்கும் போட்டி என்றால் 2 பேருக்கும் பொதுவான மொழியான ஆங்கிலத்தில் சம போட்டியாக இருக்கும். இல்லை இந்திக்காரனுக்கு எனக்கும் போட்டி நீங்கள் வச்சிங்கன்னா 300 ஆண்டு காலமாக பயிற்சி பெற்று ஓடி ஓடி தயாராக இருக்க இந்திக்காரனோடு தமிழர்களாகி எங்களை, தெலுங்கர்களாகி எங்களை, மலையாளிகளாகி எங்களை, கன்னடர்களாகி எங்களை, திராவிட இன மக்களை ஓட விட்டிங்கன்னா 300 வருஷமாக ஓடுவேன் நல்லா ஓடுவானா? நான் உன் பாசையை பேச நல்லா ஓடுவேனா? யார் ஓடுவாங்க? ப்ராக்டிக்கலாக அவங்க தானே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பொது போட்டிக்கு வா. பொது போட்டி 2 பேருக்கு தெரிஞ்ச மொழி இருக்குது, ஆங்கிலம் படிச்சுக்க. அது எப்படி அந்நிய மொழியை படிக்கிறது நீங்கள் கேட்குற? அப்போ நான் ஏன் இந்தியை பார்த்து அந்நிய மொழியை படிக்கணும்னு கேட்கக்கூடாது? இது ஏன் இன்றைக்கி சிக்கலாக இருக்குன்னா, இன்றைக்கி சிக்கலாக இருக்குது. நான் ஹிந்தியை மறுக்கிறதுனால தான் சர்வ சிக்ஷா அபியானில் கொடுக்க வேண்டிய நிதியை மறுக்கிறீங்க. நான் ஹிந்தியில் பேச முடியாது, என் தமிழில் பேசுங்கிறதுக்காக தான் பார்லிமெண்ட்டில் நீங்களாம் பிரிவினைவாதின்னு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சொல்கிறாரு. இந்தியை எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு சொல்லும் போது தான் தென்னிந்தியாவில் குறிப்பாக திராவிட இயக்கத்தை பார்த்து நீங்களாம் பிரிவினை பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க. இது இன்றைக்கி வந்ததில்லை. தந்தை பெரியார் தொடங்கி வைத்த போர், பேரறிஞர் அண்ணா கழகம் செய்த போர், எங்கள் கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து எங்களுக்காக போராடி வாதாடி நின்ற போர், எங்கள் தலைவர் கலைஞர் தன் கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளிலும் எங்கள் தமிழ்நாடு வெல்லும் என்ற அந்த உணர்வு என்பது இன்னைக்கு என்ன சிக்கலாகுதுன்னா, நான் அந்த இடம் இப்போ நம்ம 1930 1960களில் அந்த பிரச்சனைகள்லாம் பேசப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அன்னைக்கு இருந்த அந்த எழுச்சி என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது.
2026லயும் அதை பேசுறதுக்கான தேவை என்னவா இருக்கு? இன்னைக்கும் அழுத்தம் இருக்கா? ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு, ஆளுநர் இதுவரைக்கும் இருந்த யாருமே பார்க்காத அழுத்தத்தை நான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். அப்படி இருக்கும்போது அப்போ இன்னுமே தமிழகத்தை நோக்கி அந்த அழுத்தங்கள் இந்த வடிவில் இருந்துகிட்டே தான் இருக்கா? எப்படி இல்லைன்னு நம்புகிறோம். நம்ம ஒரு ஒரு கம்பேரிட்டிவ் வச்சுக்குவோம். தமிழ்நாடு இன்னைக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டாகவும் சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவும் நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்குது. ஒவ்வொரு தமிழ்நாட்டு இளைஞர்களும் அதை உணர்றாங்க. அதனால தான் எங்களுக்கு இளைஞர்களுக்கு யாருக்குமே எங்களுக்கு வட இந்திய கனவு இல்லை. தமிழ்நாடு இல்லாட்ட வெளிநாடுகள் வேணால் போவோம், வெளி மாநிலங்களுக்கு போய் எனக்கு என்றைக்குமே கனவு இருந்ததில்லை. அப்படி ஒரு சூப்பர் ஸ்டேட்டாக இருக்குது அந்த இடத்துல. எக்கனாமிக்கலாக ஒரு வரியை கொடுக்குறதில்ல. நாங்கள் ₹1 கட்டினா 29 காசு எங்கள் திருப்பி தர்றீங்க. வரியை ப்ராப்பராக கொடுக்குறதில்ல. எங்கள் லாங்குவேஜை நீங்கள் இந்த லாங்குவேஜுக்கு மாதிரி என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் 3 மொழி படித்தா என்னென்னு மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வரீங்க. மும்மொழி கொள்கையை செயல்படுத்த முடியாதுன்னு நாங்கள் சொல்கிற போது இன்னைக்கு எங்கள் பாடத்திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய 30,000 கோடியை ஏன் நிறுத்தி வச்சுருக்கீங்க? ஒருவேளை நாங்கள் ஏற்றுக்கிட்டா பணம் வந்துருந்தானே. அப்போ இந்தியை ஏற்றுக்க நான் பணம் தர்றேன். அப்போ இது எங்களோட அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை. அப்போ இன்றைக்கி ஸ்டேட் கவர்னன்ஸ்ங்கிற ஒன்று தமிழ்நாடு நான் பிஜேபி ஸ்டேட்டாக இருக்குது. ஏன் நாங்கள் நான் பிஜேபிக்குள்ளே போல? நீ ஹிந்தியை ஆதரிக்கிற, நீ ஒரு மதம்ங்கிற ஒரு செக்குலரிஸ்டுக்கு எதிராக இருக்க. பிஜேபி எங்களுக்கு என்ன வாய்க்காக தராரா? என்ன நீ சொல்கிற பேசுகிற செக்குலரிசம் தப்பான செக்குலரிசமாக இருக்குது. ஒற்றை மதம்ங்கிற நான் இல்லை, யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஒன்றைகளும் ஒருவனை தேங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நீ 3 மொழி அதில் பிரதான ஹிந்திங்கிற. இல்லை எங்கள் 2 லாங்குவேஜ் பாலிசி போதும், தாய்மொழியான தமிழ் பிரதானம், உலக தொடர்புக்கு ஆங்கிலங்கிற. இந்த 2 தானே முக்கியமானது. மதம் மொழி. இந்த மத மொழியில் எதிராக இருக்கிறனால தான் நான் விளைய நிற்கிறேன். அப்போ நான் என் ஸ்டாண்டில் சரியாக தான் இருப்பேன்னு சொல்லி நான் ஹிந்தி படித்தாதான் உனக்கு பணம் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. இதை விட நெருக்கடி எங்களுக்கு இருக்க முடியும் நம்புறீங்க? அதைத்தான் எங்களுடைய முதலமைச்சர் சொல்கிறாரு. வரலாற்றில் முக்கியமான காலகட்டம். பெருமரியாதைக்குரிய தந்தை பெரியார் அவர்கள் போரிடுற போது அன்றைய பிரிட்டிஷ் அரசாகட்டும், பின்னால் இரட்டையாட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸோடு ராஜாஜி அவர்களோட ஒரு தன்மை இருந்தது. எதிரியாக பார்த்தார், வன்மம் இருக்காது. இப்போ போட்டி சமமாக இருந்தது. நண்பர்களாக பழகி கொண்டு தந்தை பெரியாரும் ராஜாஜி பொலிட்டிக்கலி ஃபைட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்த பெருமரியாதைக்குரிய எங்களுடைய ஐயா கருமூர் காமராஜோடு ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணார் பேரறிஞர் அண்ணா. ஆனால் 2 நண்பர்களாக இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்த பெருமரியாதைக்குரிய எங்கள் தலைவர் கலைஞரோடு ஒரு நட்பு இருந்தது எம்ஜிஆர்களோடு இந்த அரசியல் களத்தில். அதற்கடுத்து வந்திருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வேறமாக இருந்துச்சு. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, எடப்பாடிங்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்காரா இல்லையாங்க தாண்டி எங்கள் சண்டையை ஆளுநரோட ஆயிடுச்சு. மக்கள் வரி பணத்தில் உட்கார்ந்துருக்கிற குந்திக்கிட்டு இருக்க ஆளுநர் நாங்கள் ஏற்றுக்கிற எந்த சட்டத்தையும் மதிக்கிறதில்ல. இது ஒரு ஸ்டேட் பாலிசி, பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட், மக்களாட்சி என்பதை மறந்துட்டார். நீங்கள் ஆளுநர் வெளிநடப்புன்னு தமிழ்நாட்டில் மட்டும் படிக்கலை, பீகாரில் கர்நாடகா படிக்கிறோம், மேற்கு வங்கத்தில் படிக்கிறோம், இங்கே கேரளா படிக்கிறோம். ஒரு ஒன் மைண்ட் செட்டை செட் பண்ணி எதெல்லாம் ஆப்போசிஷன் பார்ட்டி லீட் பண்ணுதோ, பாஜகவிற்கு எதிரான கட்சிகள் இருக்கோ அவங்களெல்லாம் நாங்கள் காலி பண்ணுவோங்கிற மணல் இருக்குல்ல, அப்போ ஒரு பெரிய நெருக்கடி நாங்கள் தள்ளுறோம். இல்லை அவங்க சைடில் நீங்கள் தான் மைக் ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்களை எல்லாம் முன் வைக்கிறாங்க இல்லையா? இந்த மைக்கை இப்போ ஆஃப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த கேமரா ரெக்கார்டு தான் இருக்குது. தெரியுமா தெரியாதா? சரி. இங்கே அதுவும் ஆளுநருடைய பேசுகிற பேச்சு எல்லாம் லைவ்லாம் இருக்குது. எங்களுக்கு இது அதாவது இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணன்ற மாதிரி அவர் ஆளுநருடைய ஒரு மடமைத்தனமாக இருக்குதான் நான் பார்க்குறேன். எங்களுக்கு பெரிய இன்னைக்கு எங்கள் தலைவர் சொன்னது காரணம், வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு எங்களை நாங்கள் ஒடுக்கிறதா பார்க்குற ஒன்றிய அரசு கடுமையாக ஒடுக்குது. ஒன்று எங்களை நாங்கள் போட்டு நீட் நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். எங்கள் பில்லை கையெழுத்து போட்டால் முடிஞ்சிடும். ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வேணான்னு கையெழுத்து போட வேண்டியதானே? எங்களுக்கு கூடிய ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்பில் கூடிய பணத்தை நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்னு கேட்கணும். கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதிரியாக இருக்கலாம், எதிரியாக இருக்கலாம், பணத்தை கொடுக்கலாமே. அப்போ நான் கேட்குற மாநிலத்திற்கு கூடிய அதிகாரத்தை தலையிடாதுன்னு சொல்கிறோம். அனைத்தையும் இரண்டு காதுகளையும் மிருக பொத்திட்டு உட்காந்துக்கூடிய பிரதம அமைச்சர். நான் சொல்கிறதான் சரி. நீங்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய முதலமைச்சர் எங்கள் கோயம்புத்தூரில் 10 தொகுதிகளும் நாங்கள் தோக்குறோம். முதல் பயணம் சென்னை விட்டு வெளியே வராது, கொரோனாங்கிற பேரிடர் என்னுடைய இஎஸ்ஐ மருத்துவமனை அந்த மருத்துவமனைக்கு 2 வாக்களிக்காத மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும், அதுதான் ஜனநாயகன்றார். இது ஜனநாயகம். வாக்களித்தோருக்கும் வாக்களிக்காதவருக்கும். பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் நாடு நல்லா இருக்குன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால் நிதியை கொடுக்க மாட்டேன், உங்கள் அப்பா விட்டு சொத்தா? உங்கள் ஆத்தா அப்பா எங்கள் ஊரில் சொல்லுவாங்களே, வெம்பாடு விட்டு கால் தேய கண்ணச்ச தொங்க மோடியுடைய குடும்பமும் இல்லை மோடியுடைய ஊர்க்காரங்க வரி கொடுத்தாங்களா? நான் வரி கொடுத்தோம்னா இல்லையா? எங்கள் முதலமைச்சர் தான் சொல்கிறார் எல்லோருக்குமான அரசு, வாக்களிக்காதவருக்கும் சேர்ந்து இயங்கணும். இங்கே இந்த கோயம்புத்தூரில் தான் பக்கத்தில் எதிர்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஹாக்கி ஸ்டேடியம் இருக்குது. அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் போனால் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் வரப்போகுது. அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு பாலம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மொழி பூங்கான்னு ஒரு பூங்கா. அது பக்கத்தில் தந்தை பெரியார் பேர் ஒரு அறிவு மையம்.
இப்படி இந்த பக்கம் போனால் மருதமலை முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு பெரிய முருகன் சிலை, இங்கிட்டு பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு அனுவாவி சுப்பிரமணியன் கோயில் பக்கத்தில் ஒரு ரோப் கார் கொண்டுங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அந்த சாலைகளில் 5-6 மேம்பாலங்கள். யாரும் 10 மணியில் 1 இல்ல மணியில் இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வந்துருது, அதையுமே நீங்க சொல்லிருங்க. ஏன்னா கோயம்புத்தூர் எப்பவுமே அதிமுகவோட கோட்டை, அதை வந்து உடைக்க முடியாது அப்படின்ற ஒரு பிம்பமா தான் இருக்கு. அப்படின்னா ஒருவேளை இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களும் கோவையில நிறுவப்படல. அது கோட்டையில் பெருமரியாதைக்குரிய எங்களுடைய தேர்தல் பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அன்னைக்கு ஓட்ட போட்டார். ஏன்னா அப்படித்தான் சொன்னாங்க. சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சு 10க்கு ஜெயிச்சிட்டோம்னு காலர் தூக்கி சுற்றிக்கு இருந்தாங்க ஊருக்குள்ள. அப்போ மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே அமைச்சருக்கு பொறுப்பாக போட்டாங்க. 100 கவுன்சிலர், இந்த கவுன்சிலர் பண்பையா அண்ணன் கார்த்திக் செல்வராஜன் ஒரு கவுன்சிலர் இருக்கார். எங்கள் தீவிர கட்சிக்கார், கருப்பு சிவப்பு தான் வாழ்க்கை. இங்கே சுற்றி பார்க்க எல்லாருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அவர்களாக கொண்டு வரப்பட்டது தான். இந்த இடத்துல நின்று உண்மையை பேசினாங்க. 100க்கு 97 விழுக்காடு ஜெயித்தோம். நீங்கள் இந்த ஊர் அப்படி ஒரு மாய பின்பத்தை கட்டிட்டாங்க. உண்மையிலேயே கோவைங்கிற ஊர் எல்லோருக்குமான ஊர். அந்த ஊர் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த நகரத்தை நீதி கட்சியோட தலைவர் பெருமரியாதை ரத்னசபாதி முதலியாங்க ரத்னசபாதி ஐயா தான் கொண்டார். அதுக்கு தான் ஆர்எஸ்புரம். அது இன்றைக்கி ஆர்எஸ்புரம் என்னன்னே தெரியாது. அந்த மனிதன் தான் முதலில் ஒரு நகரை கட்டினார். அந்த நகர் ஏன் வந்து தெரியுமா, பிளேக் நோய்க்கு எடுத்து அங்கே உள்ள இருக்கக்கூடிய பேட்டைகள்லேருந்தும் அங்கே இருக்கக்கூடிய கெம்பட்டி பகுதிகளிலிருந்து அங்கே கோட்டைமையிலேருந்து நகரத்தை நகர்த்துவோம் அப்படின்னு இந்த நகரத்துக்கு கட்டுறாங்க. பெரியாரின் பெருந்தொண்டர்கள் நீரை கொண்டு வருகிற ஜிடி நாயுடு அவர்களும் பெருமரியாதை ரத்னசபாதி முதலியாரும் தெருவாக நடந்து இங்கே மலைக்காடுகள்லாம் உள்ளே போய் ஒரு 30 கிலோமீட்டர் சிறுவாணிமலைக்குள்ளே போய் தான் உலகில் சுத்தமான நீரை இந்த ஊருக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட வரலாறு உண்ட ஊர் இது. இந்த பேச்சு அப்படின்றது ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அதனால இந்த பேச்சு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? அவங்களுடைய கோட்டை தான் இது இல்ல, அது ஒரு பின்பம் தான். ஒரு சில ஒருங்கிணைப்புகள் இல்லாமல் இருந்ததால் நாங்கள் போன தேர்தலிலேயே மக்களுடைய பார்வைக்காக சொல்ல விரும்புகிறோம். 10 தொகுதிகளில் ஒரு 2 தொகுதிகள்லாம் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் அவங்க வென்றாங்க. ஒரு 8 தொகுதிகளில் 5000 வாக்கு கீழே தான். அது சில கோஆர்டினேஷன் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி அந்த ஒருங்கிணைப்பை எங்கள் தலைவர் இளந்தலைவருடைய ஆலோசனையில் மரியாதைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மிக தெளிவாக செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி திமுக தொண்டர்கள் அதை நீங்கள் சொன்ன 2 தொகுதி நான் சொன்னல பெரிய மார்ஜின், 10 தொகுதி பெரிய மார்ஜின் நாங்கள் ஜெயிப்போம். அது வந்து அது எலெக்ஷன் அரசியல் தாண்டி நாங்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்றைய தேவையாக இருக்கக்கூடிய மொழி இனம்னு பேச வேண்டிய தேவை ஏன்னா எங்கள் மீதான ஒரு திணிப்பை கொண்டு வருகிற போது இந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இந்த ஒரு இங்கிலீஷ் இந்த விளையாடுற இந்த கேம் கிரிக்கெட் ஒரு இங்கிலீஷ் கேம் தான், விளையாடுற ஃபுட்பால் ஒரு கிரிக்கெட் இங்கிலீஷ் கேம் தான், வாலிபால் ஒரு இங்கிலீஷ் கேம் தான், ஹிந்தி ஒரே விளையாட்டுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லுங்கள். நான் இதுக்காக சொல்ல, நான் அந்த மொழியை சிறுமைப்படுத்தலை. என்ன நீ கம்பேர் பண்ணி அவனோட நான் யோக்கியன்னு சொல்லாத. அவன் வந்து ஹாயின்னு கை கொடுத்தான், ரூல் ஆஃப் லான்ட்டான், அன்டச்சபிலிட்டி கூடான்னு சொன்னான். நீ என்ன சொன்ன, தொட்டா திட்டு பார்த்தா திட்டு ஒதுங்கின்னு சொன்னேன். நீ வேலை மந்திரங்களை ஓதுனா சரியாக போயிடும் பண்பாட்டை கொண்டு வந்தேன். கல்ச்சுரலி உன்னை விட நான் உயர்ந்தவனாக இருந்தேன். என் கல்ச்சரல் பிரிட்டிஷ்காரன் எஸ் ஆல் ஆர் ஈக்குவல்னு சொன்னான். அப்போ அவன் அண்ணியை நான் நல்லவன்கிற பார்த்த ஒரே நாட்டுகளுக்காக சொல்லாதேங்கிறாங்க. எங்கள் மீது இன்றைய காலகட்டத்தில் பராசக்தி படத்தை வச்சு பின்னாடி திமுக பராசக்திக்கு ஒரு படைப்பு அவ்வளோதான். எந்த கலைப்படைப்பையும் பயன்படுத்தி கொள்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் தயங்கியதில்லை. அந்த படைப்பு ஜென்சி இளைஞர்களுக்கு சில கருத்தை கொண்டிருக்கு. அப்போ அண்ணா இல்லாட்டா இங்கிலீஷ் இல்லையா, அண்ணா இல்லாட்டா இங்கிலீஷ் இடத்துல ஹிந்தி குந்திக்குமா, ஹிந்தி வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு பீகார்காரனுக்கு சரியாக போட்டி வந்திருக்காது, இங்கிலீஷ் வந்ததுனால போட்டி போட முடியுது. அப்போ இந்த வாய்ப்பை, இங்கிலீஷ் பேசுகிற வாய்ப்பை, வேலை வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பை அண்ணா கொண்டு வந்தார். இது திமுக மாணவர் நீ பேசுறதுல என்ன தயக்கம் இருக்கு அப்படி எங்களுக்கு, அதான் இன்னைக்கு பேசுகிறோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது கூட இன்னைக்கு சில செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. பெருவாரியாக சிலர் வேறு கட்சியில் இருந்தெல்லாம் இணைகிறாங்க, அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைகிறாங்க. சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, நாங்கள் தாய் கழகத்துக்கு போகிறோம் அப்படின்னு. அப்போ தாய் கழகம் திமுக, அதுலேருந்து வந்தது அதிமுக அப்படின்னா இன்னைக்கு அப்போ எல்லாமே இவ்வளோ வருஷம் திராவிட கட்சிகள் தானே ஆண்டுச்சு. அப்போ திமுகக்கும் அதிமுகக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக வந்துடுது இல்லையா? இன்னைக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நானே வந்து நான் ஒரு ஹார்ட்கோர் பெரியாரிஸ்ட். நான் இயல்பாக நான் பெரியாரியவாதின்னு எப்போவுமே ப்ரைடாக பேசுகிறவாள் தான். ஆனால் அம்பேத்கரை வாசிக்கிற போதும் ஆசான் மார்க்ஸை வாசிக்கிற போதும் சமூகம் குறித்த புரிதல் இருக்குது. திராவிட கழகத்தின் மீது பற்று கொண்டமானது. கோவையில் படிக்கிற காலத்திலேருந்து இங்கே அப்போ வந்து இயக்கத்தோடு நெருங்கிய தொடர்பு உண்டு. மரியாதைக்கு எழுத்தாளர் பாமரன் போன்றவர்களாலும் அன்னை ராமகிருஷ்ணன் குளத்துருமணி போன்றவர்களாலும் நம்ம செல்வப்படுத்த ஆளுகள். அன்று ஒரு காலத்தில் இயக்கத்தோட முரண்பாடு இருந்து ஒரு மாற்று கட்சியிலேருந்து தான் நாங்கள் எங்கள் கொள்கை பேசுகிற கட்சிக்கே வந்துடும்னு தாய் கழகத்தை நம்ம சொல்கிறோம்.
அப்போ இன்னைக்கு அதிமுக காரங்க வந்து இப்படி சொல்கிறாங்களே, அப்போ ஏன் இன்னைக்கு அதிமுக வந்து திராவிட கழகம் திராவிட இயக்கமா இல்லையானா திராவிட இயக்கமா இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற அண்ணாங்கிற பேர் கூட அவங்களுக்கு வித்தியாசம் தெரியல. நீங்கள் அண்ணா என்ன சொன்னார்னு போய் எடப்பாடி கேட்டால் அண்ணானா யாருன்னு பாரு. அதுக்கு உதாரணம் இருக்குன்னா, அண்ணா சிலையை பார்த்துட்டு தலைவர் சிலை இல்லையான்னு கேட்டார், எம்ஜிஆர் சிலை இல்லையான்னு கேட்டார். அப்படிப்பட்ட தலைவர்கள் தான். அது இன்னொன்று, அது பாஜகவுடைய ஒரு ஹார்ட்கோர் பாஜக ஒன்று, சாஃப்ட் பாஜக ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா, ஹார்ட்கோர் பாஜகவுக்கு தலைவர் இங்கே வந்து அண்ணன் நயனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டில், சாஃப்ட் பாஜகவுக்கு வந்து தலைவராக ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். இவ்வளோதான் வித்தியாசம். அது அதிமுக ஒரு திராவிட இயக்கங்கிற தன்மையை இழந்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா அது என்னைக்கு ஆடுகோழி பலியிடுவதற்கான தடை சட்டத்திலேருந்து தொடங்கி ஒரு நிலைப்பாடை அதை வந்து ஒரு ஃபைட் பண்ணி என்னானாலும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை சில ஜெயலலிதா எடுத்தபோது ஓகே ஏதோ கொஞ்சம் தன்மை அடிவிங்கிற பயத்திலே அது அவங்க இருக்காங்கட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய எதிர்க்கட்சி பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன் கட்சியை காப்பாற்றுறதுக்கு திராவிடத்தில் ஐடென்டிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஒன்று எல்லோரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிறது தான் திராவிட இயக்க நிலைப்பாடு. இன்னொன்று இனத்தால் நாங்கள் திராவிடர்கள். நாங்கள் தமிழ் பேசினாலும், தெலுங்கு பேசினாலும், மலையாளம் பேசினாலும், துளு பேசினாலும், கன்னடம் பேசினாலும், கூர்க்கு அப்படி பேசினாலும், படுகா பேசினாலும், திருந்திய மொழிகள் தனி. திருந்தா மொழிகளாக தூது, கோண்டு, தூதுவானா, ராஜ்மஹால், பராகி பல மொழி இருக்குது. நாங்கள் இனத்தால் திராவிடர்கள் பார்த்த விஸ்வபிரட்டின்னு ஒன்று நம்புகிறோம் நாங்கள். ஏன் நீங்கள் இப்போவும் போட்டு அதை பேசணுமா சார்னா, எதிர்க்க டெல்லியில் உட்காந்துருக்க மோடி அரசு இப்போவும் பேசுது. வைதிக மதம்னு ஒன்று இருக்குது, சனாதனாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அங்கே சில மரபுகள் இருக்குது. அந்த மரபுகள் வந்து எது மேலோர் கீழோன்னு சொல்லுது. மேலோலகம் ஒன்று இருக்குது. மேலோலகத்துக்கு போனோம்னா நீ ஒரு மாடு சாக கிடந்தா தொட்டு காப்பாற்று, மனுஷனை தொட்டா தீட்டாயின்னு சொல்லி கொடுக்குது. அப்போ அந்த கதைகளை புராணங்கள் வழியில் சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ நாங்களும் இல்லை எல்லாம் சமமடான்னு தேடி சொல்லணும். இந்த நேரத்தில் நீங்கள் அதிகாரத்தில் இந்தியாவில் எப்போதும் இல்லாத ஒரு நெருக்கடி பெருக்கு. அது நேரடியாக மறைமுகமாகலன்னா எப்படி எந்த வடிவு இருக்கலாம். அண்ணல் காந்தியடிகள் இருந்தபோது பிரிட்டிஷ் அரசு எதிர்த்து போரிடும் என்கிற நெருக்கடி மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்தபோது ஆட்சி பொறுப்பத்தோடு இந்தியாவில் வறுமையை ஒழிக்கணும், கல்வியை கொண்டு வரணுங்கிற அந்த நெருக்கடி இருந்தது. மரியாதைக்கு இந்திரா காந்தி அவர்கள் வந்தபோது ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்து தாங்கிற நிலைப்பாடு எடுக்கிற போது எல்லா ஸ்டேட் பார்ட்டிஸும் அதை எதிர்த்து நிப்பாட்டணும். அப்புறம் மரியாதைக்கு வாஜ்பாய் அவர்கள் வந்தபோது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பாருங்கன்னு சொல்லிச்சு. நாங்கள் கூட்டணியில் இருந்தபோது கூட காஷ்மீர் விஷயத்தில் அவரெல்லாம் முடிவெடுக்க முடியல, பொது சிவில் சட்டத்தில் அவரெல்லாம் முடிவெடுக்க முடியல, முத்தலாக் விஷயத்தில் அவரெல்லாம் முடிவெடுக்க முடியல. சேது சமூக திட்டத்தை ஆதரிக்க வச்சோம். இப்படி ஒரு இது அன்னைக்கு வந்து இந்த மும்மொழி பேசுகிற திட்டம் இல்லை, சர்வோதயா பள்ளிகள் நிறுத்தணும், இப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையை பெற்றுட்டு மோடி அரசு தாங்கள் நம்புகிற வைதீக மரபு அன்டச்சபிலிட்டி இருக்கணும், இடஒதுக்கீடு கூடாது, சாதியில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் பேசணும், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, இங்கே இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகள் கூட மன்னிக்கலாம், என்ன வேதம் சொல்லுது. இங்கே வந்து 2 சமூகங்களாக இருக்கக்கூடிய இந்த சமூகங்களில் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை ஒதுக்கி புறந்தள்ளுறது, அவர்கள் மனிதர்களாக பார்க்கறதுல ஒரு நெருக்கடியான காலகட்டம். இதை கஸ்டமரி ப்ராக்டிஸுங்கிற பேரில் சமூகத்திலையும் கொண்டு வர்றது, அதை லீகலைஸ் ஆக்கி அரசியல் சட்டத்திலையும் மாற்றுறது, இப்படி நெருக்கடியான காலகட்டம். இது ஒரு கல்ச்சுரல் வைஸ். ஸ்டேட் ரைஸில் வந்து தனக்கு ஓட்டு போடாட்டா அந்த ஸ்டேட்டுக்கு வெளிப்படையாக பணம் கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க பணம் தர்றேன், நீ என்கிட்ட வந்து கையெழுத்து போட்டு ஜிஎஸ்டி பணத்தை தர்றேன், உங்களை மதிக்கவே மாட்டேன், ஆளுநர் தடுத்து நிறுத்துவார், நாங்கள் முடியாது, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு சட்டத்தை ஏற்றுனா அந்த சட்டத்தை நான் கையெழுத்து போட மாட்டேன்னு ஆளுநர் சொல்கிறாருன்னா எவ்வளோ நெருக்கடியான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒரு திராவிடன் பார்ட்டின்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி இந்த 4.5 ஆண்டுகாலம் 4.25 ஆண்டு காலம் முடிய போகுது எங்களுக்கு. இந்த 4.25 ஆண்டு காலத்தில் ஒரு தமிழ்நாட்டு இளைஞர்களாக எத்தனை போராட்டத்தை திமுக மோடிக்கு எதிராக பண்ணியிருக்கு. இதில் ஒன்று கச்சத்தீவுக்கு, இல்லை காவிரி பிரச்சனைகளுக்கு, இல்லை எங்களுடைய மும்மொழி கொள்கை பிரச்சனைக்கு, இல்லை எங்களுக்கு நிதி தராத பிரச்சனைக்கு, ஆளுநருடைய செயல்பாடு, கல்லூரிகளை எங்கே விடாமல் ஆளுநர் பண்ணுறாரு, மத துவேஷத்தை பிஜேபி பண்ணுது, தேவாலயங்கள் இடிக்கப்பட்டுச்சு, இங்கே முத்தலாக்கு கொண்டு வரப்பட்டுச்சு, இருக்கக்கூடிய குடியுரிமை குறித்து பிரச்சனை வந்துச்சு, தொகுதி சீரமைப்பு குறித்து பிரச்சனை வந்துச்சு, இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற வாதங்களை தமிழர்கள் இழிவாக பேசுனாங்க. திமுக விட்டுருங்க சார், ஒரு திராவிட ஐடியாலஜியாக கட்சி பேரில் அண்ணாம் பேர் வச்சுருக்கமே, ஒன்றுக்காவது கண்டனம் அறிக்கை இல்லை ஆர்ப்பாட்டம் எடப்பாடி பழனிசாமி பண்ணாரா? அரசியலுக்கு கூட பண்ணலையே. அப்போ எப்படி அந்த கட்சி நாங்கள் திராவிடன் பார்ட்டிஸ் பார்க்க முடியும்? அதனால தான் தாய் கழகத்துக்கு வந்துடும் சொல்லி அதிமுகவிலிருந்து பெரும் மரியாதைக்கு ஐயா அனுராஜா போன்றவர்களும், மருது அழகுராஜ் போன்றவர்களும், அண்ணன் சுப்ரத்திரம் போன்றவர்களும், இன்றைக்கி அண்ணன் வைத்தியலிங்கம் போன்றவர்களும் இன்னும் பல பேர் வர காத்திருக்காங்க. அவர் கம்ஃபர்ட்டுக்கு வந்துடுறோம், எங்களுக்கு போட்டின்னு சும்மா தான், ஆனால் மக்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் இயக்கத்தை இருந்து பண்ணுறோம்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் நகர்றாங்க.
இன்னைக்கு இந்த 2026 தேர்தல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னுமே ஒரு 4 முனையாக தான் இது பார்க்கப்படுது. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, ஒரு பக்கம் அதிமுக, பாஜக, இங்க விஜய் இருக்கார், இந்த பக்கம் சீமான் இருக்கார் அப்படின்னு. இப்போ அண்மையில விஜய் அவர்களுடைய கூட்டத்துல அவங்க பேசும்போது கூட 40% வாக்கு எங்களுக்கு இருக்கு. நாங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறோம். வீட்டுக்கு வீடு ஒரு ஓட்டு எங்களுக்கு இருக்கு அப்படின்றாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் கொஞ்சம் குழப்பிக்கிறாரு. சென்சஸையும் ஓட்டர் லிஸ்டையும் குழப்பிக்கிறார். சென்சஸில் உள்ள தமிழ்நாடுடைய மக்கள் தொகை 6.25 கோடின்னு 7 கோடியாக வந்துருச்சு. ஆனால் ஓட்டு போட எலிஜிபிள் வந்து 3.25 4 கோடி பேர் தான். அவர் அதை கூட ஆட் பண்ணிக்கிறார். 8 கோடி மக்கள் கொண்ட தமிழ்நாட்டில் எனக்கு 40 விழுக்காடு அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜுங்க? 8 கோடி மக்கள் 40 விழுக்காடுனா இல்ல உங்களே எங்களுக்கு 2 கோடி சம்திங் இருக்கு. 3.60 கோடி பேருங்கிறாரு. 3.60 கோடி ஓட்டு போடுறவங்கன்னா ஓட்டு இல்லாத மக்கள். 12வது படிச்சுருக்கு அரசியல் தெரியாத தம்பிகள், 8வது படிச்சுட்டு சேர் அடித்தா சேஸில் மச்சின்னு சொல்கிறவங்க, விசில் அடித்தா வண்டி போட்டு நம்புகிறேன், ஸ்கூல் பசங்க, கொஞ்சம் பள்ளிகள் போகிற சின்ன பசங்க. இப்போ தம்பியை கூப்பிட்டு உனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு விஜய் பிடிக்கும்பார். இயல்பு அது. சினிமாவில் பார்த்துருக்காரு, சரி அது இயல்பு தானே. அவர் தான் நாட்டை தீர்மானிப்பார்னா நம்ம நம்பணும்னா அது அர்த்தம் இல்லை. அப்படி அவர் சொல்கிற 40% சரிதான். யாருன்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய 40 நான் என்ன சொல்கிறேன்னா அது ஓட்டு போட தகுதியான மக்களில் 10% கூட வராதுங்கிறேன். அவர் கணக்கு சரிதான். அந்த கணக்குங்கிறது மக்கள் ஓட்டர் லிஸ்ட் கணக்கு இல்லை, பாப்புலேஷன் லிஸ்ட் இப்போ சொல்கிறாரு. இப்போ ஒரு என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்குவார், இல்லை என்ன மாதிரி கள நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு முறையும் அவர் வந்து திமுகவா டிவிகேவா தான் இதுதான் பேட்டில் அப்படின்றது ஒன்றும் இல்லை. கலட்டா மீடியா வந்துருக்கீங்க. வேணா ஒரு ரவுண்ட் போவோம், கோயம்புத்தூர்லான்னு போவோம். எந்த இடத்துலையாவது அந்த நீங்கள் சொன்ன அந்த கட்சியுடைய கொடி இல்லை போஸ்டர்ஸ் ஏதாவது மக்களோட நின்று சேவை, மக்களோட பேசுகிறது, ஒரு பீப்புள் பர்சிக்கு பேசுகிறாரு, அவங்க கட்சி கொடி துண்டு ஒன்று காட்டியிருக்கு பார்ப்போம். மாறா வாங்க அப்படியே அதிலே போவோம். திரும்பிய இடம் முழுக்க திமுக கொடி, ஏன் அதிமுக கொடி, பிஜேபி கொடி, பொதுவுடைமை இயக்க தொண்டர்கள் கொடி, காங்கிரஸ் கொடி இருக்கா இல்லையா பார்ப்போம். களம் என்பது வேறு. ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புக் எடுத்திங்கன்னா, நான் இப்பவும் பிராங்காக சொல்கிறேன், அவன் வந்து இனியாவசில் வரைஞ்சிருப்பான். ஆனால் அவருக்கு தெரியாது. அது போனோடனே அரசியல் ஓட்டு போடுற வயசு வந்தோடனே ஓட்டுங்கிறது வேறு, சினிமா டிக்கெட் வேறு, அது வித்தோட பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு சினிமாவுக்காக நம்முடைய அடிப்படை உரிமைகளை, அரசியல் உரிமைகளை விட்டு கொடுத்துட முடியாது அப்படின்னு புரிதலுக்கு வந்துருவாங்க நம்புறேன். ஸோ அப்போ பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை அவங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோதான். நம்ம ஒரு ஜனநாயகத்தில் வர்றீங்க, வாழ்த்துக்கள். 200 கோடியை விட்டுட்டு தேர்தலுக்கு வர்றீங்க, வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க. போ அரசியல் தெரிகிற போது இல்லை நமக்கு இதெல்லாம் தெரியாது போல இருக்கு, நம்ம ஏதோ ஜனநாயகம்னா நாயகம் அப்படியே ஒரு எழுதி வச்சுட்டு சென்சார் வந்துட்டா, படம் வந்துட்டா முதலமைச்சர் நினச்சிட்டு ஒரு கற்பனையில் இருக்காரு. அந்த கற்பனை வந்து எடுபடாது. தனக்கே போராடாத ஆள், தன் படத்துக்கே போராடாத ஆள், ஒரு சென்சார் போர்டு பாஜக வந்து அதை தடுத்துருக்குன்னு நாங்களே சொல்கிறோம். விஜய் வந்து பாஜக இயக்கப்பட்ட ஆள் தான். பாஜக வந்து சிறுபான்மை வாக்குகளை வந்து திமுக பிரிக்கிறேன்னா சோசப் விஜய்னு ஒருத்தர் கொண்டு வந்தால் அது பெரியும் நம்புது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் நெரட்டிவ் தான் நாங்கள் நம்புகிறோம். நாங்களே சொல்கிறோம் பிஜேபிக்கு எதிர்த்து பேசியாங்கிறோம். ஆனால் அவர் வந்து இல்லை எஜமான் கோச்சுக்குவார் அப்படின்னு பேசாமல் இருக்காருன்னா அவருக்கு அரசியல் அவ்வளோதான் தெரியுதுன்னு நான் நம்புறேன். இல்லை இதில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக தான் இயக்குது, இது இந்த ஓட்டுகள் எல்லாம் பிரிக்கிறதுக்காக அவர் முன்னிறுத்துறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் பாஜக தான் அவங்க படத்தை வந்து தடை செய்கிறாங்க, இழுபறியாக அதை மாற்றுறாங்க அப்படின்னா, ஒருத்தரை கொண்டு வந்தது அவங்க தான், இழுபறி ஆக்குறது அவங்க தானே, அந்த லாஜிக் எங்கேயோ இதுதான் லாஜிக். ஓகே, இந்த லாஜிக்கை புரிஞ்சா தமிழ் அரசியல் புரிஞ்சிடும். இந்த கேட்குறீங்கல்ல, அப்போ சாதாரண மக்கள், பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள், பாஜக விஜய் எவ்வளவு துன்புறுத்துது பாருங்க, ஒரு படத்தை கூட உண்மானுக்காங்க பாவங்க விஜய் அப்படின்னு மைனாரிட்டிஸ்டாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், லிங்குவிஸ்ட் மைனாரிட்டிஸ் எல்லாம் பாஜக எதிர்ப்பு மனதில் இருப்பாங்கல்ல, அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அரசியலாக திராவிட முன்னேற்றத்தில் நம்புகிறாங்க. தலைவர் கலைஞர் செய்தார், பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் கருத்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி முதலமைச்சர் நம்ம பக்கம் இருக்கார், இன்றைக்கி துணை முதலமைச்சர் பக்கம் நிற்கிறார், நம்புகிறாங்கல்ல. அந்த மக்கள்கிட்ட இல்லை பிஜேபி பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஜனநாயகம் படத்தை விடலை, ஆனால் பராசக்தி வச்சு பாருங்கள் இந்த கருத்துருவாக்கத்தில். அப்போ பிஜேபிக்கு உண்மையான எதிரி யார், விஜய் தான் போல இருக்குது கருத்தை உண்டு பண்ணுறது. ஆனால் அந்த மக்களுக்கு தெரியும், ஒரு படத்தில் இல்லை, அரசியலில் நம்முடைய தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட போதும், நம்முடைய மசூதி இடிக்கப்பட்ட போதும் இன்னைக்கு ஒரு முக்கியமான உத்தரவை இந்த வார்த்தை போட்டிருக்காங்க. அதையும் சில நீதித்துறை இருக்கக்கூடிய வல்லமை பொருந்திய கோர்ட்டுக்கு வெளியே வந்து நான் அங்கேயே மாட்டி ஜட்ஜுன்னு சொல்லக்கூடாதுங்கிறது அறம். ஆனால் அங்கே என்ன இந்த தூணில் தீபத்தை ஏற்ற முடியாட்டாலும் வெளியில் தீபத்தை ஏற்றுறன்னு சில பேர் வந்துட்டாங்க. அப்படி இருக்க சில நீதியரசர்கள் வந்து இன்னைக்கு எங்கள் முதலமைச்சர் ஒரு மாதம் உத்தரவு போட்டாங்க, இந்து கோயில்களை கட்டுவதற்கு போல்
இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் கோயிலை கட்டி கொள்ளலாம். முன் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வழிபாட்டு தலங்களை உங்கள் சொந்த பட்டாளத்தை கட்டணும்னா அரசு அனுமதி தேவைன்னு உத்தரவு போட்டாங்க. அதை கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எப்படி நீங்கள் அனுமதி கொடுக்கலான்னு நீதிமன்றம் தடை போட்டிருக்கு. இப்படி இஷ்யூ இருக்கிறதாவது விஜய்க்கு தெரியுமா? இங்கே முத்தலாக்கு பிரச்சனை வந்தபோது எந்த இடத்துல விஜய் எந்த படத்தில் பேசினார்? நான் வந்து சூர்யா மாதிரி களத்துக்கு வாங்க, பிரகாஷ் ராஜ் கருத்து சொல்லுவலாம் கேட்கல. எந்த படத்தில் பேசினார்? நீங்கள் இதே இது இங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட போது நீங்கள் மற்ற நடிகர்கள் மாதிரி கருத்து சொல்லாட்ட கூட எந்த படத்தில் பேசிங்க பண்ணல. இப்போ தலைவர்கள் என்பது ஒரு நாளில் தேர்வு செய்யப்படுவதில்லை. ஆண்டாண்டுகளாக மக்கள் பார்ப்பான். தங்கள் உணர்வு, தங்களுடைய உணவு, தங்கள் உடை, தங்களுடைய கலாச்சாரம், தங்கள் பாதுகாப்பெல்லாம் பாதிக்கப்படுகிற போது யார் நிற்கிறாங்க, எந்த இயக்கம் நிற்கிது, அதுதான். ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன நெரேட்டிவ் செட் பண்ணி பார்க்கணும் பாஜக முயற்சி பண்ணுது. அதுக்கு விஜய் டூலாக பார்க்குது. காலத்தில் அதை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை நிறைய அரசியல் பேசிட்டோம். உங்களை பற்றி சில விஷயங்கள் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது. இப்போது அதிகபட்சமாக உங்களை வந்து முதல்வரோட, துணை முதல்வரோட, அன்பில் மகேஷ் அவர்களோட எல்லாம் பார்க்க முடியுது. அப்படி அமையுதா, இல்லை அப்படி காமிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படியா? எப்பவுமே எதையும் அரசியல் நம்மளால் காமிக்க முடியாது. நான் அரசியலாக நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் ஒரு பெரியாரிஸ்ட், பெரியாரிவாதின்னு சொல்லிக்கிற பெருமைப்படுற ஆள். அண்ணல் அம்பேத்கரையும் காரல் மார்க்ஸையும் படிக்கிற போது தான் நம்மளுக்கு அரசியல் புரியல வந்தது. ஒரு காலத்தில் ஈழம் குறித்தான நிலைப்பாடு வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபம் கொண்ட ஒரு சாதாரண இளைஞன் தான். பிற்காலங்களில் அந்த புரிதல் வந்தபோது இல்லை, ஒரு ஸ்டேட் சென்ட்ரல்ங்கிற மினிஸ்ட்ரி இருக்குது. சென்ட்ரல் மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வரும். இப்போ ஈழம் குறித்து நம்முடைய புரிதல் தவறு, தனியில் வேணால் இன்றைக்கி வேணும்னு சொல்கிற முதல் நான் தான். திராவிட முன்னேற்ற கழகத்தை மாணவன் இந்தியாவும் வெளியுறவுத்துறையுமே எந்த ஒரு நாளில் தலையிட முடியாதுங்க புரிதெல்லாம் வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தான். இன்றைக்கி நான் மெய்சிலுக்க சொல்வது தான், நீங்கள் புகைப்படங்களில் பார்க்குறத தாண்டி நம்மளுக்கு ஒரு ஆழ்மனம் இருக்குங்களே, ஒருத்தருடைய சிந்தனை இப்படி இருந்தால் நல்லா இருக்கே அப்படின்னு அப்படி அளப்பரிய நேசிக்கிற ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர். அவர் அவருடைய எண்ணங்களை நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும். சத்தமாக பேச மாட்டார், ஆனால் இது எதையும் தவறாக செஞ்சுருக்க மாட்டாங்க. மக்கள் நினைக்கிறாங்கிறத தாண்டி மக்களுக்கான ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை இந்தியா, நீங்கள் காங்கிரஸ் கட்சிங்கிற கட்சி ஒரு இந்திய பேராயத்தில் வரலாற்று மிக முக்கியமான கட்சி. அந்த இயக்கத்தை எதிர்த்து தான் பல்வேறு இயக்கங்களை திராவிட இயக்கங்கள் எடுத்தது. ஆனால் அந்த கட்சியோட லீடர்ஸ் பெருமரியாதைக்கு ராகுல் காந்தி பார்லாமெண்டரில் நெவர் எவர் என்னைக்கு இல்லை என்றைக்குமே நீங்கள் தமிழ்நாட்டை தொட முடியாதுன்னு சொன்னார்னா அப்போ யார் அதை செஞ்சாங்க? என்றைக்குமே பாஜக தமிழ்நாட்டை தொடாத அளவுக்கு இன்றைக்கி யார் காத்து நிற்கான எல்லை சாமியாக எங்கள் முதலமைச்சருடைய கம்பீரமாக நிற்கிறார்ல. அவர் சொன்னார்ல, எல்லோருக்கும் எல்லாம் தமிழ்நாடு வெல்லும், என்றைக்குமே டெல்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். அப்படி ஒரு பொலிட்டிக்கலை நான்லாம் ரசித்து பார்க்குற ஒரு மாணவன். நான் ஒரு மாஸ்டர் பிளான் முடிச்சு டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். ஏன் கண்ட்ரோலாக இருக்கணும்? ஓகே, எங்கள் நாட்டின் எல்லாரும் டெல்லி தான், தலைநகர் தான். ஆனால் நீ பாஸ் இல்லை, சுப்ரீம் இல்லை, நீ தெளிவாக இருக்கும். அப்படி நான் அரசியல் சட்டத்தில் முதுநிலை முடித்த மாணவன். என்னுடைய தீசிஸ் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிவ் கான்ஸ்டியூஷன் ஃபார் இந்தியாவுக்கு ஒரு மாற்று அரசியல் சட்டம் வேண்டும். அது மாநிலங்கள் சுயாட்சி சார்ந்து இன்னும் இடஒதுக்கீடு 100 விழுக்காடு உறுதி செய்து செக்குலரத்தை பேசுகிற அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அந்த கனவை நிறைவேற்றுகிற அரசியல் சட்டம் வேணும் அப்படின்னு நம்புகிற ஒரு மாணவன். அப்படி நம்ம படிக்கிற போது ஒரு அரசியலை பாடமாக எடுக்கிற தலைவர்னா நான் பெருமைக்கெலாம் சொல்லலை. என்னுடைய நான் எப்பவும் எழுதுகிற உணர்ச்சி வசப்படாத ஒரு ஆள். ஆனால் தலைவரை பார்க்குற போது சின்ன உணர்ச்சி வசம். நம்முடைய தந்தையை பார்க்குற போது, நம்ம நெருங்கிய நண்பரை பார்க்குற போது, நம்முடைய முன்னாள் காதலியை பார்க்குற என்ன உணர்வு வரும்ல, அப்படியே உணர்வு தலைவரை பார்த்தா வரும். அந்த நெருக்கம் இருக்கும். ஆனால் அதை நான் நெருங்கி இருக்குன்னு யார்ட்டையும் காட்டிக்கிட்டதில்லை, அதை பேசுகிறது அவசியம் எங்களுக்கு இல்லை. இந்த உணர்வை வந்து ஒரு ஈஸிலி அப்ரோச்சாக இருக்கக்கூடிய டிபிசின்னு இருப்பாங்க. ஒரு விஷயத்தை போய் ஐடியாலஜிக்கல் ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அண்ணன் நம்ம ஆட்சி தானே, ஆனால் ஒரு கிராமத்தில் இரட்டைக்கொலை முறை இருக்குண்ணே, நம்ம ஆட்சி ஒரு தீண்டாமல் இருக்குன்னா ஜஸ்டிஸை கடக்க மாட்டார், சீரியஸ் நோட் பண்ணுவார். ஏன் இருக்குது, என்ன பிரச்சனை, வாங்க செய்யப்படும். அப்போ உடனே வந்து பார்க்குறவங்களுக்கு உங்கள் ஆட்சி தான், எங்கள் ஆட்சினா சமூகம் எங்கள் சமூகம் இல்லை, நாங்கள் விரும்புகிற சமூகமாக இது இல்லை. இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இந்த சமூகத்தில் சாதி இருக்குது, இந்த சமூகத்தில் பழக்க வழக்க சட்டம் இருக்குது. அதை ஒரு பார்க்குற பார்வையில் ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு யங் மேனாக நாங்கள் பேசுகிற பாலிடிக்ஸுக்கு ஆமான்னு சரியாகிறதுக்கு தோழனா தோல் கொடுத்து நிற்கிறதுக்கு ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, அப்போ ஒன்றாத இருக்க முடியும். இதெல்லாம் எங்களை இணைக்கிற எங்கள் மகேஷ் அண்ணன். அவர் வந்து நம்ம எல்லாரோடையும் இயல்பாக உங்கள் பேட்டியோட அவரோட பார்த்தேன். அவர் என்னவா இருப்பார்னா, நான் வந்து இது மகேஷ் அண்ணங்கிறத தாண்டி எங்கள் எஜுகேஷன் மினிஸ்டரை தாண்டி அவர்கிட்ட தாத்தா அன்புலாரை பார்த்தேன். நான் அன்புலாரை காதலிச்ச ஒரு மனிதன். இன்றைக்கும் டெல்டா வந்து திமுகவின் கோட்டையை நீங்கள் நம்புவீங்க. அந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய பல புரட்சிகர திட்டங்களை தந்தை பெரியாருக்கு பெரிய ஒரு கிரவுண்ட் இருக்குது திராவிட கழகம் இருந்துச்சு. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட கழகத்துக்கும் ஒரு முரண்பாடு வந்தபோது ரெண்டையும் சேர்க்க இணைப்பு புள்ளியாக
அன்பிலார் என்கிற அந்த அன்பில் தர்மலிங்க ஐயா இருந்தார். ஏன்னா அவர் தன்னை பெரியாரிஸ்டாக இருந்தார். ஆனால் பேரறிஞர் அண்ணாவின் துணையில் தளபதியாக இருந்தார். முத்தமிழ்லிங்க தலைவர் கலைஞருடைய உற்ற நண்பனாக இருந்தார். ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டர் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு காலத்தில் வரலாற்றில் படிச்சிருப்போம், ராஜேந்திர சோழன் ராஜராஜ காலம் ராஜேந்திர சோழ காலத்தெல்லாம் யானை கட்டி போரடிச்சா பொண்ணும். அந்த டெல்டாவில் நம்ம எல்லாம் இருந்தோம். ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்து தான் அதே டெல்டாவில் தான் அறிவிச்சார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருபடி அரிசியை கொடுக்குறாரு. யானை கட்டி போரடித்த சமூகத்துக்கு ஒருபடி அரிசிக்கு என்ன எப்படி சிக்கல் வந்துச்சுன்னா, சிக்கலை தீர்த்தவர்கள்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய தளபதிகள், தம்பியாக இருந்த ஐயா மன்னை ராமசாமி போன்றவங்க, ஐயா மன்னையார்கள் போன்றவங்க, பெருமளவுக்கு எங்கள் ஐயா அன்பில் தர்மலிங்கம் போன்றவர்கள் இருக்காங்க. அந்த அன்பில் தர்மலிங்கத்தை வாரிசாக வந்து இந்த கட்சிக்கு கூடிய எல்லோரும் உறவாடி நம்ம இளம் பிள்ளைகளை தட்டி கொடுத்து, நம்ம தலைவர் இருக்கார், நம்ம உதயனா இருக்கார், வான் எந்த இடத்துலையும் அவர் முள்ளப்படுத்தாமல் எங்கள் அறிமுகப்படுறதில்ல. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு இதில் என்ன இருக்குது? ஸோ அந்த கொள்கை ரீதியாக இணைஞ்சு செயல்படும் போது இது எல்லாமே இயல்பில் அமைகிறது தான். அரசியல் என்பது வந்து நம்ம ஸ்பேஸ் கிடைச்சா போதும் நம்புறாள்னாலாம், நம்ம இயங்குதலம் கிடைச்சா போதும் நம்புறாரு. அந்த ஸ்பேஸை கொடுத்தாங்க. இப்போ இங்கே கோவையில் நாங்கள் இளைஞர்கள் வேலை செய்கிற போது இந்த ஸ்பேஸ் எங்களுக்கு மரியாதைக்கு பாலாஜி என்ன பண்ணுறவர்கள் பொறுப்பம்சாக இருக்கும்போது இதை ஏற்படுத்தி கொடுக்காங்க. அப்போ வெளியில் பார்க்குற போதுக்கு ஆமாம் அவர் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் இருக்கார், டெப்டி சிஎம் இருக்கார், எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்கார், இங்கே வந்தால் அந்த செந்தில் பாலாஜி இருக்கார் அப்படின்னா அப்போ இதை நாங்கள் எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணலை. இதை காமிச்சு நாங்கள் தானே இங்கே காமிக்க மாட்டோம். எங்களுக்கு அரசியல் பேசுவதற்கு இடம் இருந்தால் போதும். அந்த இடத்த வந்து எங்களுடைய முதலமைச்சர், நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்தியாவுக்கு இன்றைக்கி அரசியலை கற்றுக் கொடுக்குற ஆசானவர், அரசியல் இந்த பொலிட்டிக்கல் ஹேண்ட்மேன். இதை புரிந்து கொண்டு இதை இளைஞர்களுக்கு எப்படி கடத்தல்னு நம்பி தன் சிந்தனையை ஒத்த இளைஞர்களை அரவணைக்கிறதுல தன் ஐடியாலஜிகள், ஆமாம் என் பிறந்தநாளை கருப்பு சட்டை தான் போடுவேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, கருப்பு பிடிக்காதீங்க, கருப்பு தான் எங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்கிற டெப்டி சிஎம், அதை ஒரு நட்பாகவும் அதை உறவாகவும் அதை அரசியலாகவும் எளிமையோடு அதை கொண்டு போய் எங்களோட நின்று சேர்க்கிற அண்ணன் அன்பில் மகேசனை எங்களோட இருக்கிறது ஒரு பெருமையாக தான் பார்க்குறேன். ஸோ அது நீங்கள் சொன்ன உடனே என்னால் புரிஞ்சுக்க முடியுது, அது இயல்பாகவே அமையக்கூடிய ஒன்று தான் அப்படின்றது. ஆனால் அதை ஒட்டி இன்னும் சில விஷயங்கள் பேசப்படுது. இப்போ நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறோம், புரிஞ்சுக்க முடியுது. என்னென்னா இப்போ மொழி போராட்டம்னு வரும்போது அன்னைக்கு மாணவர்கள் நின்னாங்க, நீங்கள் மாணவர்களுடைய அணியின் செயலாளராக இருக்கீங்க, அப்போ அந்த கனெக்ட் அதுக்காக நீங்கள் அக்ரெசிவாக நிற்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சில பேர் இதையெல்லாம் பேசி எல்லாம் ஒரு சீட்டுக்காக தான்ப்பா பண்ணுறாரு, அது குறிப்பாக கோயம்புத்தூர்லேயே சீட்டு கேட்பார் போல இருக்கு அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா? அதையுமே தெளிவுபடுத்திக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அது வந்து சீட்டா இல்லை எனக்கு தான் முடிவு பண்ண தலைமை கழகம், அது எங்கள் தலைவர் முடிவு பண்ணிப்பார். இல்லை இதெல்லாம் சீட்டுக்காக தான் பண்ணுறீங்களா? இந்த கோயம்புத்தூரில் நொய்யலுக்கு 100 என்ன ஒரு போராட்டத்தை மரியாதைக்கு மனிதாபம் பண்ணுறவர்கள் ஆரம்பித்தாங்க. அப்போ மாணவர்களாக இருக்கும்போது நொய்யலுக்கு 100 கணக்கு எங்கே கூறுன்னு இந்த களத்தில் நாங்கள் நின்றோம். சட்டக்கல்லூரி மாணவர்களாக இருக்கும்போது நொய்யல் சீரமைப்புக்கு 23 குளங்களையும் சுத்தப்படுத்துவதற்கு நாங்கள் நின்றோம். இங்கே இருக்கக்கூடிய சேலம் ரயில்வே கோட்டம் வருகிற போது அதற்கு எங்களுடைய தோழர்களோடு சேர்ந்து உண்ணாவிரத்துக்கு நாங்கள் நின்றோம். காவேரி பிரச்சனை வருகிற போது இன்றைக்கும் கோயம்புத்தூர் வரலாற்று எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முல்லைப்பெரியார் பிரச்சனை வரும். முல்லைப்பெரியாருக்காக ஒரு முழு நாள் பந்த கோயம்புத்தூர் லா காலேஜின் ஒருங்கிணைந்த மாணவர்கள் நாங்கள் நடத்தணும். இங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து தேக்கடி வர 11 நாள் நடந்து போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டோம். ஈழப்பிரச்சனைகள் வந்தபோது இங்கே இருக்கக்கூடிய மருதமலையிலேருந்து ஒண்டிப்புது வர எல்லா போராட்டக்கிழமாக நின்றோம். அன்னைக்கு இங்கே ஐடாடிஸில் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் அண்ணன் எனக்கு ராமகிருஷ்ணன் முதலமைச்சராக இருக்காரா, அண்ணன் இப்போ பாமரன் முதலமைச்சராக இருந்தாங்களா, இங்கே பொதுவுடைமை இயக்க தோழர்கள் யாரும் முதலமைச்சராக இருந்தாங்களா, அன்னைக்கு வேலை செஞ்சேன். ஒப்பிட்டளவில் அதை விட இன்றைக்கி வேலை கம்மி தான். அன்னைக்கு எந்த சீட்டு நிற்க முடியும்? அன்னைக்கு யார்கிட்ட போய் ஒருத்த கவுன்சில் சீட்டு கூட நாங்கள் யாருமே என்று ஆசைப்பட்டதில்லை. அது இயக்க வேலை என்பது வேறு, மக்களுக்கான வேலை என்பது வேறு. அரசியல் கட்சியில் இருக்கிறதுனால இப்போ என்னை விட பல மடங்கு தோழர்கள் உழைச்சிக்கிருக்காங்க. இங்கே செங்கோடியை தூக்கிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் உழைக்கிறாங்க, கருப்பு கொடியை தூக்கிட்டு திராவிட இயக்க தோழர்கள் உழைக்கிறாங்க, நீலக்கொடியை தூக்கிட்டு இங்கே எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அமைப்புகள் உடைக்கிறாங்க. இதே கோயம்புத்தூரில் இங்கே 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கா அறுதி ஒதுக்கீடுக்கா தெருவாக போனோம். அன்றைக்கி ஏதாவது இல்லை இவங்க உழைக்கிறாருங்க ஏன்னா எம்எல்ஏ சீட் கேட்க போகிறாருன்னு யாராவது சொல்ல முடிஞ்சுதா? இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி இருக்குனால அது நீங்கள் சொன்ன மாதிரி மேலே நெருக்கமாக இருக்காங்க பேசுகிறாங்க, அது இயல்பு தான். அது ஆனால் இதையெல்லாம் பெருசாக உங்களை வந்து வருத்தப்பட வைக்கிறதோ இல்லை, அது நான் அதெல்லாம் தாண்டி நான் ஆரம்பிக்கவே ஆரம்பிச்சேன். நான் பெரியாரிஸ்ட் கூட ஆரம்பித்தேன். எனக்கு அது விமர்சனத்தை பற்றியோ அது காது கொடுத்து கேட்டுக்கலாம், வன்மம் இருந்தாலும் சிரிச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னதில், அப்போ கோயம்புத்தூருக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. 2001 தான் மோமெண்ட் கோவைக்கு வர்றேன்.
நான் பிறந்த ஊர் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம் பக்கத்தில் ஒரு சிஏ கிராமம். படிப்பதற்கு தான் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்தேன். அப்போ படிக்கும்போது அங்கேருந்து வருகிற போது எனக்கு உண்மையிலே பெரியார்னா யாரும் தெரியாது. படத்தில் படிச்சிருப்போம், பெரியார் என்பவர் தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மாறுபல் விழும். அவர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனார்னா தண்ணியை குறைவாக ஊற்றிருப்பார், தண்ணி சிக்கனமாக இருப்பார் அப்படின்னு படிச்சிருப்போம். அவர் தான் பெரியார். ஒரு ஐஏஎஸ் படித்தா நல்லா இருக்குங்கக்கா லாவை தேர்ந்தெடுத்தோம். முதலாம் ஆண்டு தான் இங்கே கோயம்புத்தூர் பக்கத்தில் கல்வீரம்பாளையம்னு ஊர் இருக்குது. இப்போ இங்கே இருக்கார். பார்க்க அன்றைக்கி வடவள்ளி பக்கத்தில் அன்புக்கரசன் ஒரு அண்ணன் எனக்கு அறிமுகம் வராது. இன்றைக்கி என்னன்னு நான் பெருமையோடு சொல்கிறேன். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஓட்டுநராக இருக்கார். அவர் தான் பெரியாருங்கிற ஒரு மனிதனை இந்த அறிமுகம் பண்ணுறாரு. அறிமுகம் பண்ணி கோயம்புத்தூர் பெரியார் படிப்பதுக்கு வந்து பாருங்கள் காந்திபுரத்துங்கிறாரு. என்னடா ஒன்றும் இல்லை, அப்படியே அந்த பழக்கம் வந்து பெரிதாக மாறுது. எழுத்தாளர் பாமரன் கூட நட்பு, மரியாதைக்குரிய இயக்குனர் மணிவண்ணனுடைய நட்பு, எழுத்தாளர் வே மதிமாறன் உடைய நட்பு. இங்கேருந்து சென்னைக்கும் கோவைக்கான இது ஒரு 6 ஆண்டு காலம் இங்கே இயக்க அரசியல், அதோட பெருமரியாதைக்குரிய பெரியாருடைய எழுத்துக்கள் எல்லாம் சீரமைத்து அரசியல் சட்டம் குறித்து ஒரு பெரிய புரிதலையும் இடஒதுக்கீடு பெரிய புரிதலையும் பெருமரியாதைக்குரிய ஆணைமுத்தி எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ அப்போ வந்து நாம் தமிழர் இயக்கத்தை ஆரம்பிக்கும் முக்கியமான ஆள் நாங்கள் அன்றைக்கி இருந்தோம். அந்த சமயங்கள் இருக்கக்கூடிய மாணவர் தோழர்கள்லாம் ஒருங்கிணைக்கிறோம். அப்போ கோவை இருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டல கட்டமைப்பு முழுக்க நான் ஏற்படுத்துறது தான். அன்றைக்கி ஒரு வாய்ப்பு அன்றைக்கி கிடச்சிது, அரசியலாக ஒரு சேர்த்து பேச முடிஞ்சது. அதற்கடுத்து 2001 இங்கேயே நிரந்தரமாக வடவெளியில் குடியேறோம். 2011 இங்கே திருமணம். என்னுடைய மனைவி கோவை சேர்ந்தவங்க, குடும்பம் இங்கே, அதுலேருந்து இங்கே தான் இருக்காங்க. நான் தான் கோவைக்கும் சென்னைக்கு இருக்கேன். இப்போ பார்க்குறவங்க எந்த ஊருங்க, நான் ராமநாதபுரம் சொந்த ஊருங்க. அப்போ வந்து அப்பா அம்மா இங்கே இருக்காங்க, இன்றைக்கி அங்கே தான் இருக்காங்க. இங்கே மாமா அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் குடும்பம், தன் நண்பர்கள் படித்தவங்க அப்படின்னு ஒரு ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு கால வாழ்க்கை அப்படியே இங்கேயே நகர்ந்துருச்சுங்க. இங்கே 2011 நிரந்தரமாக குடியேறியாச்சு. ஆனால் ஒரு வழக்கறிஞர், அரசியல் ரொம்ப ஆர்வம் உடையவங்க, ஊடகங்களில் ஒரு ஸ்போக் பர்சன் அதிகமாக இருக்கும். அப்போ சென்னையிலே இருக்க வேண்டிய சூழல் அதிகமாக இருந்தது. இப்போ சமீப நாட்களாக கிரவுண்ட் ஒர்க்குன்னு வருகிற போது இங்கே எல்லோரும் கோவையில் உங்களை பார்க்க முடியுதுங்க. நீங்கள் சொன்ன காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணமோ அன்னைக்கு போகிறான்னா யாரும் கேட்கல, அன்றைக்கி யாரும் தெரியலை. இன்றைக்கி தெரியும், அந்தளவுக்கு வளர்ந்துருக்கோம், மகிழ்ச்சின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசியிருந்ததில். நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது, தெரிய முடிஞ்சது. முதலமைச்சர் சொன்ன மாதிரி திராவிட மாடல் 2.0 தொடரும் அப்படின்ட்டாங்க. அதுக்கான உழைப்பை தான் நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது புரியுது. அந்த உழைப்பும் சரி, அந்த நினைப்பும் சரி சாத்தியப்பட எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப நல்லா இருந்தது உங்களோட பேசுறது. ரொம்ப மகிழ்ச்சி. அது உங்கள் உரையாடல் வந்து எங்களுடைய அரசியலை தாண்டி பர்சனலாக சில விஷயங்களை பேசுவதற்கான ஒரு ஸ்பேஸை கொடுத்துருக்கீங்க. நான் பெருசாக நம்புறது எங்களை தாண்டி அரசியல் வந்து எல்லோரும் பேசணும். அரசியல் என்பது அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூட்டுமாங்க. அந்த அறம் அடிப்படை தான். நீங்கள் எந்த கட்சியானா இருக்கலாம். இயல்பு இளைஞர்களுக்கு அரசியல்வாதினா யார் தெரியுமா, அப்படியே பெருசாக மிஸ் வச்சுருப்பாங்க, கரை வெட்டி கட்டிப்பாங்க, வாய் முழுக்க அந்த வெத்தலை போட்டு பான்பராக் போட்டு பயங்கரமாக இருக்கும். கொடூர முகம் தான் ஜென்சி இளைஞர்களுக்கு தெரியும். ஆனால் அது அரசியல் இல்லை. அப்படி பார்க்குறது அரசியல் இல்லை. அப்படி சினிமாக்களுக்கு காட்டிடுச்சு. நீங்கள் பார்க்குற சினிமாவில் சென்சார் போர்டு எவ்வளோ நிமிஷம் வரணும், என்ன கருத்து வரணும், வரக்கூடாது தீர்மானிப்பது அரசியல் தான். இன்றைக்கி நீங்கள் குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர்னு ஒன்று குடிக்கிறீங்கன்னா, இந்த இந்தியாவிலேயே முறையாக எங்கோ குளத்தில் ஏறி இருந்த தண்ணீரை தமிழ்நாடு குடிநீர் வாரியம்னு ஒன்று கொண்டு வந்து வீதிக்கு கொண்டு வந்தவர் கலைஞர் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் பாடல்கள் வந்து தெருவிளக்கில் படித்தவரெல்லாம் ஒரு அண்ணா வந்து ஊருக்கே வெளிச்சம் போட்ட ஒரு அண்ணான்னு சொல்லும்போது இன்றைக்கி எல்லா பக்கம் வெளிச்சம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. அதை தலைவர் கலைஞர் ஒரு மனுஷன் தான் பண்ண முடியாது. இன்றைக்கி பெண்கள் எளிமையாக ஏறி பேருந்தில் போகிறாங்க. பேருந்துலாம் அன்றைக்கி ஒரு காலத்தில் எட்டாக்கணியாக இருந்துச்சு, பெரும் பணக்காரட்டாக இருந்துச்சு. அந்த பேருந்து நாட்டுடைமையாக்கி அரசாங்க சொத்தாக்குனது கலைஞர். இன்றைக்கி இந்த அரசாங்க சொத்தை உங்கள் சொத்துன்னு ஆக்கி முதலமைச்சர் வெல்ஃபேர் ஸ்கீம். இப்படி அரசியல் என்பது இது வெறும் நான் டிஎம்கே என்பதுக்காக டிஎம்கே சார்ந்து பேசுகிறோம். இது சகலமாக எல்லாருக்கும் உண்டு. ஒரு அரசியல்வாதினாவே தன் வீட்டில் உழையிருக்க இல்லையோ மக்களுக்காக நிற்கிறது தான் அரசியல். அதுதான் அரசியல். ஆனால் சினிமா பின்பத்தை கொடுத்துருச்சு. பரவாயில்ல, அந்த சினிமாவிலேருந்து வந்து நான் நாட்டை திருத்தணும்னு சொல்லி வர்றாங்க, மகிழ்ச்சி தான். அப்படி ஒரு உரையாடலை முழுக்க ஒரு சட்டம் படித்த ஒரு அரசியல் திட்டத்தில் ஒரு ஆய்வு செய்ய விரும்புகிற இதை ஒரு திருப்தியோட கிரவுண்ட் பாலிடிக்ஸ் எப்பவுமே பிடிக்குங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நம்புறது மாதிரி எல்லா தமிழ்நாட்டு மக்கள் நம்புகிற மாதிரி இன்றைக்கி எக்கனாமிக்கல் சூப்பர் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. இன்றைக்கி வெல்ஃபேர் ஸ்டேட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. இன்றைக்கி க்ரோத்தார ஸ்டேட்டில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியம், நான் இப்போ அகைன் சொல்லுவேன், தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எங்களுக்கு ஒருபோதும் யூபி கனவோ, பீகார் கனவோ, ராஜஸ்தான் கனவோ, மத்திய பிரதேச கனவோ, ஜார்க்கண்ட் கனவோ, ஏன் காஷ்மீர் கனவோ, ஏன் டெல்லி கனவோ, எந்த கனவு எங்களுக்கு இருக்கிறதில்ல. எங்கள் உள்ளூரில் இருப்போம், இல்லைன்னா மேலை நாடுகளுக்கு ஏதாவது டூரு போவோம், போயிட்டு ஊருக்கு வந்துடலாம்னு இருக்கோம்னா அப்படி ஒரு
இணக்கமான சமூக சூழலை, ஒரு நல்ல வாழ்வியலை திராவிடம் என்கிற தத்துவம் கொடுத்தது. அந்த தத்துவத்தை தந்தை பெரியார் சொன்னார், பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தார், கலைஞர் ஊர்தோறும் விதைத்தார். இன்றைக்கி அது பெரிய ஆலமரமாய் அதை மாடல் ஆட்சியாக எங்கள் தலைவர் நிலைநிறுத்தியிருக்கிறார். அந்த 2.0 ஸ்கம்மிங் லோடிங் மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டை பேசுகிற திமுக ரொம்ப சேஃபான திமுக, மக்களுக்கான திமுகவாக இருக்குது. அந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் இன்னும் எங்கள் பேச்சை மூச்சாக்கி, அந்த மூச்சை காத்தாக்கி அதற்காக உழைப்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கோம். நிச்சயமா அதுக்காக தான் எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரியப்படுத்திக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.